அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் மது போதையில் தாறுமாறாக காரை ஓட்டியதால் கார் கடைக்குள் புகுந்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காரை அடித்து நொறுக்கியுள்ளனர். இது குறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபினேஷ். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியிலே மது போதையிலே வந்த இளைஞர் ஒருவர் அந்த பகுதியிலே இருந்த இருசக்கர வாகனங்கள், சுமார் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள், கார் மற்றும் பழக்கடை உள்ளிட்ட 2 கடைகளை நாசம் செய்திருக்கிறார். 3 பேர் மீது மிக கொடூரமான முறையிலே காரை ஏற்றி இருக்கிறார். ஏறக்குறைய மிகப்பெரிய ஒரு கொலை சம்பவமே கமுதி பகுதியில பேருந்து நிலையம் அருகே அரங்கேறி இருக்கிறது. அப்படி மிருகத்தனமாக, காட்டுமிராண்டித்தனமாக போதையினுடைய உச்சத்திற்கு சென்ற அந்த இளைஞர்கள் கும்பல் மிகப்பெரிய ஒரு வெறியாட்டத்தை பட்ட பகலிலே அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவம் நடைபெற்ற அந்த இடத்திலே ஒரு காவலர் இருக்கிறார். அந்த காவலர் செல்போனிலே படம் எடுத்துக் கொண்டிருக்கிறாரே தவிர அந்த போதையிலே இருக்கக்கூடிய ஆசாமிகளை கைது செய்யவோ அல்லது அவர்களை பிடிக்கவோ முயற்சி செய்யவில்லை. ஒரு காவலர் என்பவர் செல்போனிலே வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் கைகால் முறிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தை ஏற்படுத்திய மிக கொடூரமான நிலையில பல பேர் உயிருக்கு போராடக்கூடிய நிலையில அங்கே கீழே விழுந்து கிடக்கிறார்கள். அவர்களை மீட்கக்கூடிய நிலையிலும் அந்த காரை ஓட்டி வந்த 4 பேர் கொண்ட கும்பல் போதை ஆசாமிகளை பொதுமக்களே பிடிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்திருக்கிறது. குறிப்பாக காவல்துறையினர் தான் அந்த சம்பவ இடத்திற்கு வந்து உடனடியாக அந்த காரை இயக்கிய போதை ஆசாமியை வலுக்கட்டாயமாக அவர்கள் மடக்கி பிடித்திருக்க வேண்டும். இல்லை என்றால் பொதுமக்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்திய, உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்திய, பகலில் காரை ஏற்றி கொலை செய்யக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் துப்பாக்கி எடுத்து சுடக்கூடிய அளவிற்கு கூட அல்லது துப்பாக்கி எடுத்து மிரட்டக்கூடிய அளவிற்கு கூட சென்றிருக்கலாம். ஏனென்றால் உயிரினுடைய மதிப்பு தெரியாமல் மிருகத்தனமாக அந்த இளைஞர்கள் கூட்டம் காரில மிகப்பெரிய அளவிலே ராமநாதபுரம் கமுதியிலே போதையிலே வெறியாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். மனித உயிர்களை குடிப்பதற்காக ஏறக்குறைய இன்று மாலை 3:20 மணிக்கு இந்த பட்ட பகலில மக்கள் நடமாட்டம் மிகுந்த ஒரு பேருந்து நிலையம் அருகே இப்படிப்பட்ட அலங்கோலம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த அலங்கோலத்தை அங்கிருந்தவர்கள் பார்த்து அந்த கார் இயக்க முடியாத அளவிற்கு கடைகள் எல்லாம் மோதி, இருசக்கர வாகனத்தில் மோதி, காரிலே மோதி, மக்கள் மீது மோதி மிகப்பெரிய அளவில் இயக்க முடியாத அளவில் நின்ற பிறகு அங்கு இருக்கக்கூடிய காவலர் மக்கள் பிடித்து அவரிடம் ஒப்படைத்த பிறகு பிடிக்கிறார் என்றால் காவல்துறையினுடைய நிலை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதைத்தான் இந்த காட்சிகள் பட்டவர்த்தனமாக காட்டிக் கொண்டிருக்கிறது. ஒரு காவலர் உடனடியாக ஒரு தவறு செய்யும் போது, ஒரு அநியாயம் நிகழும் போது மக்களை கொலைவெறி நிலையோடு அவர் காரை ஏற்றி கொள்ளுகிற சூழ்நிலையில மடக்கி பிடிக்க முடியாத நிலையில்தான் இன்றைக்கு திமுக ஆட்சியில முதலமைச்சர் கையிலே இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய அவலம் இருப்பதாக அந்த இருக்கக்கூடிய மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். அந்த மிருகங்களை எப்படி பிடிப்பது என்று தெரியாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கூர கொட்டையிலே இருந்த ஒரு கம்பை எடுத்து அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் விலங்குகளை குத்துவது போல குத்தி அதன் பிறகு அவர்களை பிடித்து அந்த காவலர்கள் ஒப்படைக்கிறார்கள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கும் போதைப் பொருளினுடைய அட்டூழியமும் இன்றைக்கு எப்படி தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த காட்சிகள் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றன. 3 பேர், அதாவது 2 சிறுவர்கள், அதே போன்று மேலும் ஒருவர் என 3 பேர் படுகாயம் அடைந்து கமுதி அரசு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு அவர்கள் அங்கு சிகிச்சை அளிக்க முடியாத நிலையிலே சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போதை நிகழ்வு என்பது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே இருக்கக்கூடிய குண்டாறு கரையிலே அமைந்திருக்கக்கூடிய மதுக்கடையிலே மது அருந்திவிட்டு ஒரு 4 பேர் கொண்ட கும்பல் அந்த காரிலே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக சிங்கப்புலியாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த நாகவடிவேல், வயது 35 என்கிற இளைஞர் தான் இந்த காரை இயக்கி இருக்கிறார்கள். அவரோடு 3 நபர்கள் பின்னால் அமர்ந்து வந்திருக்கிறார்கள். அலெக்ஸ் என்ற இளைஞர் இருசக்கர வாகனத்திலே வந்திருக்கிறார். அந்த வாகனத்திலே வந்த இளைஞரை முன்னே செல்லுகிற போது போதையிலே இவர் விரட்டி இருக்கிறார்கள். அந்த இருசக்கர வாகனத்துடைய சாவியை எடுத்திருக்கிறார்கள். அவருக்கும் உயிர் பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் முழுமையாக இடித்து நொறுக்கி கீழே தள்ளப்பட்டு ஒரு போர்க்களம் போல ஒரு ரவுடி கும்பல் பட்ட பகலில காரை கொண்டு உயிரை குடிக்கக்கூடிய கும்பலாக மாறி அட்டகாசம் செய்வது போல செய்திருக்கிறார்கள். இதுவரை இந்த கும்பலை பிடித்திருக்கிறார்களா என்றால் போலீஸ் பிடிக்கவில்லை, பொதுமக்கள் தான் பிடித்து கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று சிகிச்சைக்காக கைகால் உடைந்தவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று காலை நேற்று இரவு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில ஒரு
உதவி ஆணையராக ஒரு அரசியல வேலை பார்க்கக்கூடிய அந்த ஆய்வாளருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அதே போன்று அவருடைய மருமகன், அதே போன்ற அந்த மகள், அதே போன்ற குழந்தை என 4 பேர் மீது திமுகவுடைய நிர்வாகி மகன் காரை ஏற்றி மிக கொடூரமான முறையில அந்த காரை ஏற்றியதோடு அந்த ஒருவர் பரிதாபமாக பலியாகி இருக்கிறார். பலியானது மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவிலே அவர்கள் அந்த காரை ஏற்றி அந்த 3 பேர் இன்றைக்கு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் திமுக நிர்வாகிகள் நடத்தக்கூடிய வெறியாட்டங்களும், அதற்கு பின்னால் போதை ஆசாமிகள் தொடர்ந்து நடத்தக்கூடிய இந்த இது போன்ற உயிருக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய, உயிர் போகக்கூடிய கொலைவெறி தாக்குதல் நடத்தக்கூடிய சம்பவங்கள், மிருகத்தனமாக காரை ஏற்றி மோதக்கூடிய சம்பவங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்தையே நிலைகுலிய வைக்கக்கூடிய காட்சியாக இந்த கமுதியிலே அரங்கேறி இருக்கக்கூடிய இந்த காட்சி என்பது மிகப்பெரிய உச்சக்கட்ட மிருகத்தனமாக இருக்கிறது. திரும்ப திரும்ப அந்த கார் முழுமையாக டேமேஜ் ஆகிற வகையில அந்த காரை கொண்டு மோதுகிற அந்த காட்சி என்பது மிகப்பெரிய வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. நாம் ஏற்கனவே நேற்றைய தினம் குறிப்பிட்டது போல, நேற்று அந்த ஒசூர் அன்னை அரவிந்த நகரை சேர்ந்த சிவமூர்த்தி அவருடைய வீட்டில் அருகே இருக்கக்கூடிய இருசக்கர வாகன பிரச்சனையில திமுக நிர்வாகியினுடைய மகன் ஆதித்யா என்பவரும் அவரோடு வந்த நபர்களும் சேர்ந்துதான் அந்த கிருபாகரன் மற்றும் அவரது அம்சவல்லி 6 மாத குழந்தை சிவமூர்த்தி என 4 பேர் மீது அந்த காரை ஏற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இதுல அந்த சிவமூர்த்தி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுகிற வழியில பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இப்படி நேற்று நடந்து இன்று காலை ஒரு கோர சம்பவம் அடங்குவதற்குள்ளாக ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியிலே இப்படிப்பட்ட ஒரு உச்சகட்ட வெறியாட்ட நிகழ்வு இன்றைக்கு போதை ஆசாமிகளால் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. மக்கள் நடமாட்டம் மிகுந்த பேருந்து நிலையம் அருகே போலீசார் ஒருவர் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை குறிப்பாக அவர் கைது செய்யவோ அந்த நிகழ்வை தடுக்கவோ முற்படவில்லை என்பதுதான் வேதனையினுடைய உச்சமாக இருக்கிறது. இதுதான் தமிழக காவல்துறையினுடைய இன்றைக்கு நிலையாக இருக்கிறது. அதாவது விலங்குகள் போடப்பட்ட காவல்துறை போல, கைகளுக்கு விலங்குகள் கட்டி கொண்டிருப்பதை போல வேடிக்கை பார்க்கக்கூடிய காவல்துறையாக திமுக அரசுடைய காவல்துறை மாறி இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியிலே நடந்திருக்கக்கூடிய இந்த போதை ஆசாமியுடைய வெறிச்செயலுடைய வீடியோ காட்சிகள் காட்டக்கூடிய அவலமாக இருக்கிறது. உயிர் பயத்தினுடைய உச்சபட்ச பயத்திற்கே அன்றைக்கு கமுதி பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய வியாபாரிகள், பொதுமக்கள், சாலையிலே பயணித்த இருசக்கர வாகன ஓட்டிகள் என அனைவருமே உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பகுதியில தப்பித்தால் போதும் என்று ஓடுகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த போதை ஆசாமிகளுடைய கும்பல் மீது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதாக அந்த மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.